ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒன்றும் நடக்கல. பழசு தான் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம். டைம் பாஸ் ஆகணும்ல நமக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ம் சோழன் வந்து அங்க என்ன செஞ்சாரு அப்படின்றத நிலா இங்க சொல்லி காட்டுறாங்க. அத சொல்லி காமிச்சோனே எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறாங்க. நடேசன்லாம் பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கையில சாரிடா சாரிடான்னு பாண்டியும், நம்ம சேரன் அண்ணனும் சொல்றாங்க. இத கேட்ட ம் நம்ம சோழன் வந்து சும்மா இருனே, நீ வேற அப்போ ஒரு மாரி பேசுற, இப்போ ஒரு மாரி பேசுற அப்படின்னு சொல்லி அங்க விட்டு குடுத்துப்புட்டு இங்க வந்து என்னைய இது பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில வந்து நம்ம சோழன் வந்து துணி அலசிக்கிட்டு இருக்காரு. பாண்டி வந்து "டேய் சாரிடா, திரும்பியும் கேட்குறேன்னு நெனச்சுக்காதடா, சாரிடா. நாங்க அன்னைக்கு உன்கிட்ட நின்டு பேசியிருக்கணும். உனக்காண்டி நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம். மன்னிச்சுக்கடா" அப்படின்னு. போடா" அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சொல்லிட்டு அப்புறம் திரும்ப சேரன் அண்ணனும் வராங்க. எல்லாரும் கட்டிப்புடிச்சு திரும்பியுமே அதையே தான் பேசுறாங்க. பேசி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல நம்ம சேரன் அண்ணனுக்கு ஃபோன் வருது. "ஏய் சந்தா பேசுறாங்க, சந்தா பேசுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணே அண்ணே ஸ்பீக்கர்ல போடுனே" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரின்னு சொல்லி ஸ்பீக்கர்ல போட்டா, அவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்காண்டி பூட்டி வச்சிருக்காங்களாம். அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து உடம்புக்கு சரியானதுக்கு அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க கொஞ்ச நாள் இருந்தாங்கல்ல, அதுல கொஞ்சம் தமிழ் கத்துருப்பாங்க போல. கொஞ்சம் திக்கி திக்கி தமிழ் பேசுறாங்க. பேசினோனே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கனால அப்படியே சோழன் சொல்றாரு, "உங்களுடைய இடம் எங்க இருக்கு? எந்த இடம் ஏதுன்னு சொல்லுங்கன்னு" சொல்றாங்க. அவங்க பீகார்ல வந்து ஏதோ ஒரு இடம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பக்கத்துல ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அங்கிட்டு கூப்பிடுற சவுண்ட் கேட்குது. கேட்டோனே நான் போயிட்டு வரேன். ஐய்யய்யோ கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சோனே "என்னண்ணே உனக்கு கொஞ்சம் கூடவா சந்தா மேல உங்களுக்கு லவ் இல்ல?" அப்படின்னு. "லவ் எல்லாம் இருக்குடா. ஆனா நம்ம திடீர்னு என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணே சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணே உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோனே வீட்டுக்குள்ள வந்து பேசுறாங்க. என்ன பண்ணுவோம்? ஏது பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசையில நிலா எல்லாருமே இருக்கையில, இதுக்கு வந்து நல்ல பொறுப்பான ஆளா தான் கூட்டிட்டு போணும். யாரா இருக்கும் பொறுப்பு? பொறுப்புன்னு கேட்டா நம்ம அண்ணன் ஒரு ஆள் தான் இருக்கா. அவர தவிர்த்து வேற யார் இருக்கா? அப்படின்னு சொன்னோனே, செத்த நேரத்துல சந்திரமுகியா மாறுன நிலாவ பார்த்தோம். பொறுப்பா இல்லையா? நான் பொறுப்பா இல்லையா? நான் பொறுப்பா இல்லையான்னு நிலா கேட்குறோம். சாரி சாரி நீ பொறுப்பா தான் இருக்க. உன்னைய தான் கூட்டு போவேன் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சோனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து அ பாண்டியனோட செட்ட காட்டுறாங்க. செட்ல பாண்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்க்கையில சோழனுக்கு ஃபோன் பண்ணி, "டேய் நம்ம ட்ரெயின்ல எதுவும் புக் பண்ணணுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த புள்ள வானதி கேட்குது, "எங்க போறாங்க? ஏது போறாங்க?" அப்படின்னு கேட்கையில, "நம்ம சந்தாவ வந்து கூட்டிட்டு வரக்காண்டி போறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி கூட்டிட்டு வரதுக்கு போனா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்களே, உங்களையும் பல்லவனையும் யார் பார்த்துக்குவா? உங்க அப்பாவையும் யார் பார்த்துக்குவா? நான் வந்து உங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி முடிச்சோனே இங்க வந்து எல்லாரும் கிளம்புறதுக்கு மறுநாள் காலையில கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகையில சோழன் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காண்டி கடன் வாங்குன காசுல மிச்சம் இருந்ததுல ஃப்ளைட் புக் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேத்துக்கும். "ஏய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும், அவங்க அண்ணனும் சொல்றாங்க. "வாணே பார்த்துக்கலாம். நம்ம கல்யாணமே நடக்கல. இந்த காசு தானே அத சரி பண்ணிக்கலாம்" அப்படின்னு. "இருந்தாலும் இது தப்புடா சோழா. நம்ம சம்பாரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. நீ செலவு ஈஸியா பண்ற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட நாடகம் முடியுது. புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்போர்ட் பண்ணுங்க.